தமிழ் தேசியத்திற்கான பயணம் தொடரும். தமிழரசு கட்சியின் புதிய தலைவர் உறுதியளிப்பு. தமிழினத்தின் ஒரு மோசமான தலைமை விடைபெறுகின்றது. ஜனாதிபதி தேர்தலுக்காக சுமார் 1000 கோடி ரூபாய் செலவு. எமது பொதுச்சபை உறுப்பினர்களின் அயராத உழைப்பு, புலம்பெயர் நாடுகளிலும் உள்நாடுகளிலும் இருக்கின்ற தமிழர்களுடைய மன எண்ணங்கள், தீர்மானங்கள் அனைத்துமே வழங்கிய இந்த சந்தர்ப்பத்தை நானும் ஏனையோரும் இணைந்து ஒற்றுமையாக முன்னெடுத்து செல்வோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய தலைவராக நான் தெரிவாவதற்கு காரணமாக இருந்த இறைவன் உள்ளிட்ட கட்சி ஆதரவாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள். ஜனநாயக ரீதியான கலந்துரையாடல் மற்றும் செயற்பாடுகளூடாக வரலாற்று ரீதியான அத்தியாயத்தை படைத்திருக்கின்றோம். இது பல பேருக்கு பல நம்பிக்கைகளை தந்திருக்கின்றது. பல இளைஞர் யுவதிகளிடையே கட்சி பற்றிய அதீத அக்கறையை கொள்ள வைத்திருக்கின்றது. இன்று என்னுடன் கட்சியின் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட எனது நண்பர்களான சுமந்திரன் மற்றும் யோகேஸ்வரன் ஆகியோர் நாங்கள் இணைந்து எமது கட்சியின் செயற்பாட்டை எமது மக்களின் உரிமைக்காக, தேசிய இருப்புக்காகவும், தமிழ் தேசியத்தினுடைய ஒவ்வொரு அங்குல இருப்புக்காகவும் பொறுப்போடும் கடமையோடும் முன்னெடுப்போம். நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய பலத்தையும் ஒற்றுமையையும் வெளிப்படுத்தியிருந்தோம். எங்களுடைய பங்கு என்பது இனம் சார்ந்தது, தமிழ் தேசியத்தின் இருப்பு சார்ந்தது, எமது இருப்பின் அடிப்படை உரிமை சார்ந்தது. அந்த உரிமையை பலப்படுத்துவதற்காக நாங்கள் எங்களது கரங்களை ஒன்றாக பலப்படுத்துவோம். எமது பொதுச்சபை உறுப்பினர்களின் அயராத உழைப்பு, புலம்பெயர் நாடுகளிலும் உள்நாடுகளிலும் இருக்கின்ற தமிழர்களுடைய மன எண்ணங்கள், தீர்மானங்கள் அனைத்துமே எங்களுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்தை நானும் ஏனையோரும் இணைந்து முன்னெடுத்து செல்வோம். அதற்கான இந்த வாய்ப்பிற்காக அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பாரம்பரியமான தமிழரசு கட்சியின் புதிய தலைமை தெரிவாகிவிட்ட நிலையில் அந்த கட்சியின் முன்னாள் தலைவர் மாவை சேனாதிராஜா இன்று விடைபெற்று செல்கின்றார். தமிழின வரலாற்றில் அந்த இனம் கண்ட மிக மோசமான ஒரு தலைவர் என்றால் அது மாவை சேனாதிராஜா தான் என்பதில் சந்தேகமில்லை. சுமார் 24 வருடங்களாக தமிழரசு கட்சியின் தலைமை பதவி என்ற சக்தி வாய்ந்த பதவியை வைத்துக்கொண்டு எதுவுமே செய்யாமல், யாரையும் எதுவும் செய்ய விடாமல் கவனமாக அந்த பதவியை அடைகாத்த ஒருவராகவே மாவை சேனாதிராஜாவை வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கின்றது. தனது பதவி காலத்தில் ஒரு துரும்பை கூட முன்னகர்த்தாமல், பெறுபேறுகள் சாதனைகள் என்ற எதுவுமே இல்லாமல், ஒரு மோசமான உதாரணமாக வரலாற்றில் தனது பெயரை பதிவு செய்துவிட்டு தோற்று போன ஒரு தலைவராகவே அவர் விடைபெற்று செல்கின்றார். யுத்தத்தில் ஸ்ரீலங்கா படையினர் மனித உரிமைகளை மீறியது போல் புலிகளும் மனித உரிமைகளை மீறியுள்ளனர். படையினர் விசாரிக்கப்படும் போது விடுதலை புலிகளும் விசாரிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தினை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கட்சியின் சார்பாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் வெளியிட்டு சிங்கள உறுப்பினர்களை குளிர வைத்த போது கட்சியின் தலைவராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்த மாவை சேனாதிராஜா வாயே திறக்கவில்லை. அது கட்சியின் நிலைப்பாடு என்பதை மௌனமாக ஏற்றுக்கொண்டிருந்தார். கட்சியின் பல அங்கத்தவர்கள் தமிழ் தேசிய விரோத நிலைப்பாட்டை பகிரங்கமாக எடுத்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் அமைதி காத்தது மாத்திரமல்லாமல் அவர்களின் அந்த நிலைப்பாடுகளுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எதனையும் அவர் எடுக்கவில்லை என்பதும் மாவை தமிழரசு கட்சியின் ஒரு பலவீனமான தலைவராகவே இருந்து வந்திருக்கின்றார் என்பதை வெளிக்காண்பிப்பதாகவே இருந்தது. தமிழ் மக்களின் அரசியல் வரலாற்றில் ஒரு மோசமான தலைவர் என்ற பதிவுடன் இன்று விடைபெற்று செல்கின்றார் மாவை சேனாதிராஜா. ஒரு இனத்தின் தலைவர், ஒரு இனத்தின் அரசியல் கட்சியின் தலைவர் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு மாவை சேனாதிராஜா என்கின்ற அரசியல்வாதி ஒரு சிறந்த உதாரணம்.
இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ள சிவஞானம் ஸ்ரீதரன் கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்திற்கு சென்று மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். மேலும் கிளிநொச்சி நகர சித்தி விநாயகர் ஆலயத்தின் முன்பாக அவருக்கு வரவேற்பு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது கிளிநொச்சி நகர சித்தி விநாயகர் ஆலயத்தில் வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிவஞானம் ஸ்ரீதரன் தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளமையை தொடர்ந்து அவரது உறுப்பினர்கள் வெற்றியை கூச்சலிட்டு கொண்டாடி வெளிப்படுத்தியுள்ளனர். தமிழரசு கட்சியின் தலைமைக்கான தேர்தல் இன்று திருகோணமலை நகராட்சி மன்ற கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. நடைபெற்ற வாக்கெடுப்பில் 184 வாக்குகளை பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தமிழரசு கட்சியின் புதிய தலைவராக தெரிவாகியிருந்தார். தேர்தலில் போட்டியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் 137 வாக்குகளை பெற்றிருந்தார். இந்த நிலையில் ஸ்ரீதரனின் ஆதரவாளர்கள் கூச்சலிட்டு ஆரவாரமிட்டு தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர். அத்துடன் இது தமிழ் தேசியத்தின் வெற்றி எனவும் அவர்கள் கூறி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக சுமார் 10 மில்லியன் ரூபாய் செலவிடப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தகவலை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்னநாயக்கு தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திலும் இது தொடர்பான ஒதுக்கீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தற்போதுள்ள அரசியலமைப்பு நிலவரத்திற்கமைய செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களுக்கு இடையில் ஜனாதிபதி தேர்தல் நடத்த திட்டமிட பட்டுள்ளது. இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட 86 கட்சிகள் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றமை குறிப்பிடத்தக்கது. யுக்திய என்ற பெயரில் பதில் போலீஸ் மா அதிபரால் நாடகம் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. இவ்வாறு செயல்படுவதால் பாதாள உலக குழுவினரையும் கட்டுப்படுத்த முடியாது, போதைப் பொருட்களையும் அளிக்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், ஆட்சியை தீர்மானிக்கும் சக்தியாக மக்களே காணப்பட வேண்டும். கடந்த காலங்களில் மக்களின் தவறான தீர்மானங்களால் தவறான தலைவர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்கள் நாட்டை அழிவு பாதைக்கு கொண்டு சென்றனர். எனவே இனிவரும் காலங்களில் மக்கள் சரியான தீர்மானத்தை எடுத்தால் நாம் அவர்களுடன் இருப்போம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஏற்கனவே கூட்டணி அமைத்துள்ளன. பொதுஜன பெரமுனவால் தெரிவு செய்யப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரே தற்போதைய ஜனாதிபதியாக உள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி மிகவும் பலவீனமடைந்த நிலைமையிலேயே உள்ளது. எனவே இந்த கூட்டணி எமக்கு பாரிய சவாலாக அமையப்போவதில்லை. மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப கட்சி முறையாக செயற்பட்டால் யார் யாருடன் கூட்டணி அமைத்தாலும் நாம் அச்சப்பட தேவையில்லை. எமது நாட்டுக்கென கலாச்சாரமும் ஒழுக்கமும் காணப்படுகின்றது. அவற்றுக்கு ஏற்பவே செயற்பட வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.